எப்போ பார்த்தாலும் ஹில்ஸ் ஏரியாவே சுற்றிட்டு இருக்கோம்னு சொல்லி இப்போ நாங்கள் சுற்ற வந்த பிளேஸ் தான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் நாங்கள் என்ன பிளேஸில் தான் மெயினாக போய் பார்த்தோம் அண்டு எங்கே ஸ்டே பண்ணோம், என்ன பைக் எடுத்தோம், பைக்கோட ரெண்டல் ப்ரைஸ் எவ்வளோ அண்டு ஸ்டேயோட ப்ரைஸ் எவ்வளோ அண்டு ஸ்டே பின்னாடி இருக்க ஒரு அழகான பீச் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டோட்டலாக நான் காட்ட போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா நான் மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். மதுரையிலேருந்து சென்னையில் இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு அங்கேருந்து டேரெக்டாக நாங்கள் பாண்டிச்சேரி கிளம்பி போயிட்டோம். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 40 ரூபா வாங்குவாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நம்மளை பாண்டிச்சேரியில் வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ ஒரு 10 o'clock போல் நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தீங்கனாலே உங்களுக்கு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறி பாண்டிச்சேரி மெயின் பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்க டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ அங்கே இறங்கினோடனே அங்கே போய் நம்ம பைக் ரெண்டல் எடுத்தோம்னா ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 80 meters டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா RV 2 wheelersன்னு ஒரு கடை இருக்கும். ஸோ இங்கே தான் நாங்கள் பைக் ரெண்டல் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபாலேருந்தே பைக் ரெண்டல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 350லேருந்து 500 வரைக்குமே வண்டிகள் இருக்குது. நீங்கள் எந்த பைக் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு. ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 rupees இங்கே. நீங்கள் பைக் ரெண்டல் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயே பெட்ரோல் பல்க் இருக்கும். அங்கே போய் நீங்கள் ஃபியூயலை ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் பெட்ரோல் வந்து 1/2 liter தான் வச்சு தருவாங்க. ஃபியூயலை ஃபில் பண்ணோன்னே டேரெக்டாக நாங்கள் ஒயிட் ஹவுஸ்க்கு லொக்கேஷன் போட்டு வந்துட்டோம். இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு காஃபி ஷாப் இருக்குது. ஸோ நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்டார் பக்ஸ்ன்னு. ஆனால் அது கிடையாது. ஸ்டார் பக்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு செம்ம காஃபி ஷாப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த காஃபி ஷாப்பில் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். டோன்ட் மிஸ் இட். பாண்டிச்சேரியில் இருக்க இந்த ஃப்ரெஞ்ச் காலனி பார்த்தீங்கன்னா செம்ம பிளேஸு. அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வைபாக தான் தெரியுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ அல்டிமேட்டான பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர்ஸுமே செம்மையாக இருக்குது அண்டு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாமே நல்லா சுற்றி பார்த்தாச்சு. ஸோ சுற்றி பார்த்தோன்னே டேரெக்டாக நாங்கள் அடுத்த ஸ்டெப் எங்கே போய்ட்டோம்னு பார்த்தீங்கன்னா போட்டிங்க்கு தான் போய்ட்டோம். போட்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டேயில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல. ஸோ அங்கேருந்தே நாங்கள் போட்டிங்க்கு வந்து ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட புக் பண்ணிட்டோம். ஸோ அங்கே போய் டேரெக்டாக நம்ம வந்து போட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ போட்டிங்கோட ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour. போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஏறினோடனே ஒரு 15 minutesலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மொதல் ஸ்பாட்டை ரீச் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா அரிக்காமேடுன்ற ஒரு ஸ்பாட். இது எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு செம்ம ஃபேமஸான ஒரு ஸ்பாட். இது வந்து ஒரு BC டைமில் வந்து இந்த ரோமன் எம்பையர்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த டைமில் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ இங்கே தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஃபேமஸ். அந்த டைமில் வந்து ரொம்பவே ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நாங்கள் மொதல் ஸ்பாட்டை வச்சுருக்கோம். ஸோ அவங்களும் போட்டிங்கில் இருக்க எல்லாரையுமே மொதல் எடுத்தோன்னே இங்கே தான் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ லீவ் டைம் போனனால கூட்டம் பயங்கரமாகவே இருந்துச்சு. நீங்கள் இந்த பில்டிங்கை பார்க்க உள்ளே வரப்பே உங்களுக்கு போட்டை நான் ஒரு டைமிங் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த இடத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா போதும். அண்ட் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ கடை இருக்கும். இங்கே வந்து இளநியோட விலை 50 ரூபா தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே இளநீ குடிச்சிக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டாவது ஸ்பாட் பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். ஒரு அமைதியான தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் சாட்டர்டே சண்டேஸ் வந்தீங்கன்னா நிறையா போட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் உள்ளே போயிட்டு வரதுக்கு. ஆனால் நீங்கள் தனியாக போகணுன்னு நினச்சிங்கன்னா மன்ரோ ஐலாண்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்கும். ஒரு 60 to 70% அதுக்கு ஈக்குவல் கொடுக்கும். ஏன்னா இது ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும்தான் இப்படி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் மன்ரோ ஐலாண்டில் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு அமைதியான வாட்டருக்குள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்பாட்டுமே. ஒரு 1 hour போட்டிங் முடித்தோடனே டேரெக்டாக நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்க ஸ்டேக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங் முடித்த பிளேஸ்லேருந்து ஒரு 7 kilometer டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஓசன் வியூ காட்டேஜ்னு சொல்லி. ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். இங்கே நாங்கள் மொத்தம் 8 பேர் இருந்தோம். ஸோ அதனால் அந்த ஒரு ஹட் அந்த காட்டேஜ் அப்படியே புக் பண்ணிட்டோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஏசியோட இருக்க ஒரு ரூம் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹட் ஃபீல்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ செம்மையாக இருக்கும் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. ஏன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச்சோடு இருக்கனால இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஹட் இருக்குது. எந்த ஹட்டில் வேணாலும் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 500 rupeesன்ற மாதிரி உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயே குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குக் பண்ண தெரியலனா இங்கே செஃப் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களும் உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப கம்மியான ரேட்டில். ஸோ இது பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பீச் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அதை போய் பார்க்க போயிடலாம். இது பின்னாடி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆரோவில் பீச்சோட கனெக்ஷன் தான். ஸோ இந்த பீச் கிட்டே இருந்து நீங்கள் சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்.
அண்ட் நீங்கள் மற்ற பீச்சஸ் எல்லாம் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த பீச்சில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்பவே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்றனால ரொம்ப கூட்டம் இருக்காது, ரொம்ப கம்மியான கூட்டம் தான் இருக்கும். நீங்கள் உங்களோட ஓன் டைமில் செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இந்த பீச்சில். ஸோ பாண்டிச்சேரியில் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது மாதிரி நிறையா பிளேசஸ்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் ரொம்ப கம்மியான பிளேசஸ் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஏன்னா எங்கிட்ட டைம் ரொம்பவே கம்மியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் vlogல உங்களை நான் பார்க்குறேன். நம்ம சேனல் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணி விட்ருங்க.